இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காய்கறி, பழம் எல்லாமேன்னு. இது பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் வந்து ஒரு 2 கொத்தாட்ட சூப்பராக பழுத்திருக்கு. அதுவும் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. இந்த எறும்பு பார்த்திங்களா, அது இந்த நல்ல பழம் பழுத்துருச்சுனாலே நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால வந்து கடிச்சு கொதறிட்டு போயிடுது. அதனால் இருக்கிற கொஞ்சம் பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். எவ்வளோ கலர் செம்மையாக இருக்குது பாருங்களே! சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ இனிப்பு. அதனால தான் இந்த எறும்பு இந்த பழத்தை விடவே மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு பப்பாளி பார்த்திங்கன்னா, ஒரு காய் நல்லா வந்து அப்படியே முகம் பழுத்திருக்கு. பிடுங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளில் வந்து கொஞ்சம் அப்படியே பழுத்துரும். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப நாளாகவே நம்ம வீட்டில் பப்பாளியே வராதுங்க. இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் பப்பாளி வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பர்பிள் கலர் சீத்தாப்பழம் நல்ல திரண்டிருக்கு. அதுவும் எடுத்துடலாம். இன்றைக்கி சுற்றி பழமாக இருக்குது. பழம், காய் எல்லாமே பிடுங்குறப்பயே பாருங்களேன், அதோட காம்பே எவ்வளோ டார்க்கான அந்த கலரில் இருக்குதுன்னு. இன்னும் அந்த பக்கம்லாம் நல்லா திரண்ட காய் இருக்குது. அதை எங்கள் அம்மா எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்னும் மேலையெல்லாம் வேறு நிறைய பழம் திரண்டிருக்குது. அடுத்து கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய இருக்குது. 1-2 செடி தான், ஆனாலுமே காய் வந்து வீட்டுக்கு தேவையான அளவு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி எடுத்துடலாம். வெள்ளை கத்திரிக்காய் சூப்பராக வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குன்னு. அடுத்து நாட்டு தக்காளி பழம் பழுத்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பழுத்ததை ஃபுல்லாக எடுத்துருவோம். கொஞ்சம் இதை விட்டுட்டோம் அப்படின்னாலே குருவி வந்து கொத்தி ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுது. பாருங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சும்மா அப்படியே கைப்பட்டுச்சுன்னா போதும், அப்படியே நசுங்கி போயிடுதுங்க. அவ்வளோ சாஃப்ட்டு. ரசத்துக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த நாட்டுப்பழம். இது போன சீசன்லேருந்து தப்பி முளைச்ச நாற்றுல வந்த செடி தான். சூப்பராக அப்படியே படர்ந்து நல்ல பெரிய செடியாக போயிருக்கு. ஒரு 2-3 செடி தான் இருக்குது. அதுவே எவ்வளோ காய் வச்சுருக்குதுங்கிறீங்க பாருங்களேன். இதெல்லாமல் விட்டோம்னாலே சீக்கிரம் பழுத்துரும், ஒரே நாள்லேயே பழுத்துரும். இந்த மாதிரி இருக்கிறதவே நம்ம பறித்து எடுத்துடணும். அடுத்து ராமர் சீதா அப்படியே மரத்தில் அப்படியே சூப்பராக பழுத்து இருந்தது பாருங்க. இங்கே பாருங்களே, அப்படியே கை வச்சா அப்படியே கழண்டுட்டு வந்துடுது, அந்த அளவுக்கு நல்ல பழம். எங்கள் அம்மா பிஞ்சிருமோன்னு அழுங்கா பிடிச்சி பார்த்துட்ருக்குறாங்க. பாருங்களே எப்படி அப்படியே பழம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு பழம். அடுத்து பீக்கங்குடியில் இப்போ தான் அப்படியே பீக்கங்குடி ஏற ஆரம்பிச்சிருக்கு. கீழே ஒரு சூப்பராக ஒரு பிஞ்சு ஒன்று நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்களே. அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே ஃபுல்லாக அந்த மல்பெரி செடி அப்படி எல்லாத்துக்கும் அப்படி ஏற ஆரம்பிச்சிருக்குது இந்த சீதா மரத்துலாம். இதில் ஃபுல்லாகவே இந்த கொடி வந்து படர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் அடுத்து வந்து நிறைய நம்ம மற்ற காய்கறி கொடி, செடி இதெல்லாமே வந்து இங்கே விதை போடணும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள்.